எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. புரியுதா? அது யார் வேணாலும் யாரோட வேணாலும் போகட்டும். இது என்ன உலக அறிஞ்ச உண்மையை அவர் சொல்லிட்டாரு. அது என்ன அங்க பட்டுக்கிருச்சு, யாருக்கு பட்டுக்கிருச்சு? அதாவது அரசியல்ல என்னோட பேர் எதுக்கு வந்து பயன்படுத்துறீங்க? எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு விஷயம், அது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையே. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தான். விஜய் வந்து முற்றும் துறந்த முனிவர் இல்லை, அவங்க வந்து பத்தினியும் அல்ல. எல்லாம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பேசுறதோட பன்மடங்கு வன்மம் பிடிச்ச வார்த்தை. உண்மையிலேயே நாகரிகமான ஒரு இதா இருந்தா அதை பத்தி பேசுனது தப்புன்னு சொல்லலாம். ஒரு சினிமா நடிகையை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் ஆண்டு அனுபவிச்சவருனால பேசுறாரு. இதுல எப்படி தப்பா இருக்கும்? சினிமா நடிகைகள்லாம் தவறானவங்கன்ற மாதிரி 100க்கு 90. சார், அதே போல உதயநிதிக்கும் ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறது தான் வேணும். இதுல என்ன 1000 தான் பேசுறாங்க இல்ல? அப்போ திமுகவும் வந்து ஒழுக்கம் கிடையாது இல்லையா? ஒழுக்கத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்பளை 1000 பொம்பளை கிட்ட போவான். அதுல ஒன்னும் அவனுக்கு விஜய்க்கு வந்து விமர்சனமாக்குறீங்க. எல்லாருமே சமம் அப்படின்னு பேசுறீங்க. ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி பேசுறீங்களே, இதுதான் உங்களுடைய வந்து ஆண் பெண் சமம் பேசக்கூடிய திமுக. இப்போ வந்து பெண்களுக்கு கிடையாது. கற்பு இல்ல, பெண்ணுக்கு கற்பு இருக்கு. அப்ப பெண்ணுக்கும் கற்பு இல்ல, ஆணுக்கும் கற்பு இல்லைன்னு வச்சுக்கோ. அதத்தான் நாங்க சொல்றோம். நீங்க தான் அப்படியே பூசணி பழத்துக்கு அப்படியே பூநூல் போடுறீங்க. கோர்ட்ல சொல்லிட்டாங்க. கோர்ட் சொன்னது நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுல சுத்துறானுங்க என்னன்னா திருமணம் கடந்த உறவா. ஆமா, திருமணம் கடந்த உறவு. ஆனா அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டான். ஆனா இவன் அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் பிள்ளைகிட்ட போயிட்டு வந்துருவான். இதுதான் திருமணம் கடந்த உறவு. அதெல்லாம் தெரியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன இல்ல, இதுதான் இப்ப இன்னைக்கு நவீன தத்துவமா இருக்கு உங்களுக்கு இந்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு. இல்லங்க, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புங்க. லிவிங் டுகெதர்னு யாரு கொடுத்தா? சுப்ரீம் கோர்ட் தான் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு. ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப கல்யாணம் ஆகாமலே பெண்ணு ஆணோட வாழலாம், அவன் வாழலாம், புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். நடைமுறைக்கு வரவே இல்லை சார். சார், இப்போ சமீபத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து விஜயை விமர்சனம் பண்ணியிருந்தாரு. முதல்ல அவரை த்ரிஷா விட்டு வெளியே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு மாநில தலைவரா வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி பேசுறது சரின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படின்னா சரின்னு சொல்ல முடியும். த்ரிஷாவுக்கும் விஜய் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம கூட பேசியிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சொல்கிறேன், அதுக்காக வந்து அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தக்கூடாது. விஜய் விமர்சனம் பண்ணலாம். விஜய் அரசியலுக்கு வந்துட்டாப்புல, த்ரிஷா அரசியலுக்கு வரல. அப்படிங்கும்போது அவங்கள வந்து இப்படி அநாகரிகமா பேசுறது ஒரு அயோக்கியம். அவங்களுமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அரசியல்ல எதுக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இதெல்லாம் கைவந்த கலை. இப்ப பேசினாரு பாருங்க, பொது வெளியில பேசுறாரு. வயசு பார்த்தீங்கன்னா என்னோட மூத்தவர் அண்ணன். இப்படிப்பட்ட பேச்சு. அவ கிடக்குறா, இவ கிடக்குறா, அவன் நாதாரி, அவ பொறுக்கி. இது வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கை வந்த கலை. பாஜகவும் அதை தான் பண்ணுவானுங்க. இவங்க 2 பேரும் ஒரே நேர்கோட்டில் தான். கேட்டால் இவங்க ஆரியன்னுவாங்க, அவன் திராவிடம் ஆரியமும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்குது. எங்கன்னா தமிழ்நாட்டில் தான். சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏன்னா நீங்களுமே வந்து அடிக்கடி விஜய் அவர்களை த்ரிஷாவுடன் தொடர்பு பத்தியே பேசுறீங்க. எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. புரியுதா? அது யார் வேணாலும் யாரோட வேணாலும் போகட்டும். இது என்ன உலக அறிஞ்ச உண்மையை அவர் சொல்லிட்டாரு. அது என்ன அங்க பட்டுக்கிருச்சு, யாருக்கு பட்டுக்கிருச்சு? அதாவது அரசியல்ல என்னோட பேர் எதுக்கு வந்து பயன்படுத்துறீங்க? எனக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு விஷயம், அது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையே. நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை தான். விஜய் வந்து முற்றும் துறந்த முனிவர் இல்லை, அவங்க வந்து பத்தினியும் அல்ல. எல்லாம் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பேசுறதோட பன்மடங்கு வன்மம் பிடிச்ச வார்த்தை. இது அண்ணா சொன்னாராம். அண்ணா வந்து அண்ணாவையும் பத்மினிக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு காங்கிரஸ்காரன் பிரச்சாரம் பண்ணான். நான் இதுக்கு பதில் சொல்றேன்னு சீரணி அரங்கத்தை கூட்டம் போட்டு அவள் படி தாண்டா பத்தினி மேல நான் முற்றும் திறந்த முனிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அதே பாணியில் இவர் சொல்றாராம்.
நான் என்ன சொல்றேன், இது தேவையா? இப்போ விஜயை விமர்சனம் பண்ணுங்க, கிழிச்சு தொங்க போடுங்க அவருடைய அரசியலை. அவருக்கு நடிகராக இருந்திருக்கார், பல நடிகர்கள் கூட நட்பு இருக்கலாம், தொடர்பு இருக்கலாம், ஏதாவது இருந்துட்டு போட்டோம். அதையே இவங்களுக்கு கவலை. பாருங்க, பாஜக என்ன பேச வழிமொழி இது பாருங்க. திமுக இதுதான் பாஜக சொன்னது வழிமொழிகிறாரு பாருங்க இவரு. அப்ப ரெண்டு பேரும் ஒரே நிலையில தான் ஒருத்தர் வந்து என்ன வார்த்தை நீங்க பேசுனீங்க? என்ன வார்த்தை? இவன் முனிவு நோயில அவன் முற்றும் அவ விபச்சாரின்றீங்க. அப்படியா? விபச்சாரின்னு சொல்ல, படிதாண்டா பத்தினியும் இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா சத்தம். என்ன அர்த்தம் புரியுங்க? அவர் பேசுறாரு அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய அதாவது உண்மையிலேயே நாகரிகமான ஒரு இதா இருந்தா அதை பத்தி பேசுனது தப்புன்னு சொல்லலாம். ஒரு சினிமா நடிகையை பத்தி அவர் பேசுறாரு அப்படின்னா அவர் ஆண்டு அனுபவிச்சவருனால பேசுறாரு. இதுல எப்படி தப்பா இருக்கும்? அவருக்கு சினிமா நடிகைகள் எல்லாம் தவறானவங்கன்ற மாதிரி சித்தரிக்கிறது. 100% சார். அதே போல உதயநிதிக்கும் ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறது தான் வேணும். இதுல என்ன 1000 தான் பேசுறாங்க இல்ல? அப்போ திமுகவும் ஒழுக்கம் கிடையாது இல்லையா? ஒழுக்கத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்பளை 1000 பொம்பளைகிட்ட போவான், அதுல ஒன்னும் அவனுக்கு விஜய்க்கு விமர்சனம் ஆக்குறீங்க. அரசியல் ரீதியா அவரை எதிர்கொள்ளாம ஏன் த்ரிஷாவை வைத்து விமர்சனம் பண்றீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. ஆம்பளை 1000 போவான். ஆமா, அதான் திராவிட மாடல். ஆமா, எப்படி ஆம்பளை எப்படி வேணாலும் பொறுக்குவான். இதுதான் திராவிட மாடல். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஆம்பளைக்கு கற்புங்கிறது இல்ல, பெண்களுக்கு தான் கற்பு என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கா? இருக்கு. 2 பேரும் அப்படின்னு யார் சொன்னா? இன்னும் யார் சொன்னா? அதனாலதான் நீங்க சுண்ணத்து பண்றீங்களா? எதுக்கு சுண்ணத்து பண்றீங்க? எதை எடுத்துட்டு எதை சேர்க்காதீங்க. ஆமாங்க, சேர்க்கணும். என்ன சேர்க்கணும்? எல்லாமே அதுதான். ஏங்க, கற்பு என்பது ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு. நான் ஆண் பல பெண்கள் கிட்ட பொறுக்குவேன், ஆனா என் பொண்டாட்டி எவகிட்டையும் போக கூடாதுன்றது எந்த வகை நியாயம்? நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏங்க, நீ பொறுக்கியா பொண்டாட்டி பொறுக்காத? திமுக ஆண் பெண் சமமா பார்க்கக்கூடிய ஒரு கட்சி, எல்லாருமே சமம் அப்படின்னு பேசுறீங்க. ஆனா இப்ப இந்த மாதிரி பேசுறீங்களே, இதுதான் உங்களுடைய ஆண் பெண் சமம்னு பேசக்கூடிய திமுக இப்ப பெண்களுக்கு கிடையாது. கற்பு இல்ல, பெண்ணுக்கு கற்பு இருக்கு. அப்ப பெண்ணுக்கும் கற்பு இல்ல, ஆணுக்கும் கற்பு இல்லைன்னு வச்சுக்கோ. அதத்தான் நாங்க சொல்றோம். நீங்க தான் அப்படியே பூசணி பழத்துக்கு அப்படியே பூணூல் போடுறீங்க. நாங்க சொல்றது அதுதான். பெண்ணுக்கும் கற்பு இல்லையா? ஆமா, பிரச்சாரமா மட்டும் பண்ணுவோம். கோர்ட்ல எப்படிமா இப்ப சொல்லி இருக்கான்? கோர்ட்ல சொல்லட்டும். கோர்ட்ல சொல்லிட்டாங்க. கோர்ட் சொன்னது நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. வாழலாம், கல்யாணம் இல்லாம பயிலுங்க தமிழ்நாட்டுல சுத்துறானுங்க. என்னன்னா திருமணம் கடந்த உறவா? ஆமா, திருமணம் கடந்த உறவு. ஆனா அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்களை அனுப்ப மாட்டான். ஆனா இவன் அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் பிள்ளைகிட்ட போயிட்டு வந்துருவான். இதுதான் திருமணம் கடந்த உறவு. அதெல்லாம் தெரியாது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன? இல்ல, இதுதான் இப்ப இன்னைக்கு நவீன தத்துவமா இருக்கு உங்களுக்கு இந்த திராவிட மாடல்னு சொல்லிட்டு. இல்லங்க, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்புங்க. லிவிங் டுகெதர்னு யாரு கொடுத்தா? சுப்ரீம் கோர்ட் தான் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு. ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்ப கல்யாணம் ஆகாமலே பெண்ணு ஆணோட வாழலாம், அவன் வாழலாம், புடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம். நடைமுறைக்கு வரவே இல்ல சார். ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னும் நடைமுறைக்கு வரல தமிழ்நாட்டுல. இந்த பாரு, யார் சொன்னா நடைமுறைக்கு வரல நினைச்சிட்டு இருக்க? அவங்க எல்லாம் LGBTQ இருக்கு இல்லையா, அது ஆதரவாளர்கள் திமுக காரணங்க. அதனாலதான் பாருங்க, திமுக ஆட்சி LGBTQ அங்கங்க போற பேரணி எல்லாம் நடத்துறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் 2 ஆணு 1 பெண்ணு 2 பெண்ணு 1 ஆணு, ஹாப்பி ஸ்ட்ரீட். இதெல்லாம் என்ன கலாச்சார சீரழிவு. திமுகவை பொறுத்தவரை கலாச்சாரத்தை சீரழிக்கணும். எந்த மதமா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தமா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, இந்துத்துவம், அதை அந்த ஒரு கல்ச்சரை சீரழிக்கணும். சீரழிச்சு இவங்க யோகினா இவனுங்க யோகியமா இருக்க மாட்டாங்க. இவனுங்களும் அயோகி பயிர்களாக இருப்பாங்க. இதை நம்ம பேசணும்னா பாஜகவுக்கு ஆதரவா பேசுறா பாருங்கன்னு வானுங்க. புரியுதுங்களா? ஏன்னா இவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க முடியாது. நாங்க ஒன்னும் சொல்லலைங்க. நீங்க அங்க கைவிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்க, நாங்க ஒன்னும் சொல்லல. என்ன கைவிட்டு வாங்கிட்டு? இப்ப நாங்க சொன்னோமா ஒண்ணு பண்ணுங்க, நீங்களே வாங்கி கொடுங்க. எனக்கு வாங்கி கொடுங்க, பேசி வாங்கி கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். அதெல்லாம் ஒருத்தன் தரமாட்டான், கவலை. அப்ப தெரியல. அப்ப எல்லா வகையிலும் லஞ்சம் ஊழலா இருக்கு. பதிவுத்துறையில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊழல் இருக்கு. எல்லா துறையிலுமே ஊழல் உச்சத்துல இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. உங்களால நிரூபிக்க முடியுமா? ஏன்னா திருடு பார்த்து திருடுறாங்க. அதான் ஒண்ணு. எப்படின்னு சொன்னா, இப்ப இந்த இடத்துல ஒரு கோடி ரூபாய் இருந்தா நம்ம எடுத்தா தெரிஞ்சிடும். அதே நேரத்தில் நான் ஒரு ரோடை சரி பண்றேன், கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு எடுத்தா தெரியாது இல்லை, ரோடை கிளீன் பண்றேன். ஆனா ரோடை கிளீன் பண்றதுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்துட்டு
90 லட்சத்தை இவங்க அடிச்சுக்குவாங்க. இதுதான் இவங்களுடைய திட்டம். இப்போ எப்படி மழைநீர் கால்வாய் திட்டம்னு இன்னும் கொண்டு வந்தாங்க, 4000 கோடி ஒதுக்குனாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கோடி அதில் செலவு பண்ணிட்டா ரொம்ப ஓவர். அது மட்டும் இல்லாம அந்த வடிநீர் கால்வாயில வந்து கொசு வராம தடுக்கணும்னு சொல்லி வலைய வேற வந்து போட்டு அதுதான்டா, அது 5000 கோடி ஒதுக்குனாங்க. அதில் ஒரு 1000 கோடி செலவு பண்ணியிருந்தா பெரிய காசு, மற்ற 4000 கோடி ஆட்டே. இதே மாதிரி ஒவ்வொரு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ பீச்சுன்னு ஒரு இது இருக்குது, அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொடுக்கணும் அந்த ப்ளூ பீச் இதுன்னு சொல்லிட்டு. இவங்க ப்ளூ பீச்சுன்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது 25 கோடி ஏதோ செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த பீச்சில் போய் பாருங்கள், அங்கங்கே ஒரு 2-3 லைட், 100 கோடி ஒதுக்கப்பட்டதா அதான் சொல்கிறேன், 100 கோடி, அங்கே 2-3 லைட்டு, அந்த இது மூங்கில் சேர் இது இருக்கு இல்லையா, அது ஒரு 10-15. நீங்க அதை மொத்தம் பார்த்தீங்கன்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய் அதிகம் இருக்கு. ஆனா இவங்க அதுக்கு 10-15-20 கோடின்னு சொல்லி அதை யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கா? காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகையுடைய மைத்துன்னு தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து அந்த ப்ளூ பீச் ரெடி பண்ணணும். எப்படி கொள்ளை அடிக்கிறாங்கன்ற நீங்க அதான் அதில் எப்படி கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இதுதான் அவங்களுடைய திட்டம். சார், எடப்பாடி அவர்கள் வந்து சட்டப்பேரவையில சொல்லியிருக்காரு, அதாவது திமுக வந்து திட்டங்கள் செயல்படுத்தாம இருக்காங்க, அதிமுக தான் 2026ல ஆட்சிக்கு வரும், அந்த திட்டங்களையும் நாங்க செயல்படுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. வரட்டும் நல்லா பார்த்து தாடி மீசை இருக்க ஆளுகளை போய் பார்த்து அந்த வேலையை பார்க்க சொல்லு போ. அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு சார். அதிமுக ஏமா என்னம்மா அவங்க நம்பிக்கை நம்ம ஏமா கெடுக்கணும்? அதிமுக ஜெயிக்கும், அவரு நம்பிக்கை, என் நம்பிக்கை திமுக ஜெயிக்கும், என் நம்பிக்கை, இவர் நம்பிக்கை ஒரு எல்லாமே நாசமா போயிடும் நினைப்பாரு, அவர் நம்பிக்கை. அதனால ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஒவ்வொருத்தர் அவருக்கு என்டிகே ஜெயிக்கணும், அவர் மாப்பிள்ளை சார் வந்து சீஃப் மினிஸ்டரா வரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆகினால் ஒவ்வொருத்தருடைய நினைப்பு தானே பொழப்ப கெடுக்குது. அதுல நம்ம என்னத்துக்கு போய் இதுல கருத்து சொல்றதுக்கு இருக்கு? நினைக்கிறாங்க அவங்களோட பொழப்பும் கெட போகுது அப்படின்னு. இங்க பாரு, திமுகவை பொறுத்த மட்டும் நாங்க ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, ஆளுகின்ற கட்சி, நாங்க ஆளுகின்றோம், மக்களுக்கு சேவை செய்யறோம். யார் மக்களுக்கு சேவை செய்ய வந்தாலும் நாங்க வரவேற்கிறோம். சேவை செய்யறேன்னு சொல்லி போய் சொல்லாதீங்க. மக்களுக்கு சேவை செய்யாம அப்புறம் யாருக்கு சேவை செய்யறா? ஏத்தா நீங்க இந்த மாதிரி எல்லாம் தவறா பேசுறீங்க, தவறா சேவை செய்ய மேல்மார் சிப்காட் விஷயத்துக்கு போராளி விவசாயிகளுக்கு ஆதரவா எந்த அமைப்பும் மேல்மாடு ஏங்க எங்கேயோ ஒரு காலத்துல நடந்தது, அதுக்கு வந்து அந்த கலெக்டர் ஏதோ ஒரு உத்தரவு போட்டாருங்கிறதுக்காக எல்லாம் சும்மா அந்த வேலையை வச்சுக்காதீங்க. இதே எதிர்கட்சியா இருந்திருந்தா சும்மா அங்கே குடியிருந்திருக்கோம் திமுக. ஆமா, திமுக அங்கே குடியிருந்திருக்கோம். கஞ்சி ஸ்டெர்லைட் போராட்டத்திலே குடியிருந்தாங்களா இல்லையா அவங்க? ஆமா. இன்னைக்கு மட்டும் ஏன் மற்ற ஸ்டெர்லைட் போராட்டத்துல 12-13 பேர்த்த சுட்டு கொண்டப்ப நான் டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு கொல்லப்பட்டாங்களா? சுட்டு கொல்லப்பட்டதுல யாரும் திமுக காரன் இல்லை, அப்பாவும் பொதுமக்கள் தான். ஏன்னா அதை பண்ணிட்டு வந்துட்டாங்க அங்கே. அது கவர்மெண்ட் கெட்ட பேர் ஆயிடுது இல்லையா? இதுதான் திமுக. இவங்க ஆளும் போது ஒரு மாவட்டத்தில் விவசாயிகள் போராடுறாங்க. இப்ப நீங்க நான் அந்த மாதிரி சமூக செயற்பாட்டை எல்லாம் போய் கலந்துக்கவே கூடாது. எங்க மேல்மார் சிப்காட்லயும் அப்படிதான், பரந்தூர் விமான நிலைய போராட்டத்திலையும் அப்படிதான். யாருமே போக கூடாது, மீறி போனா அரெஸ்ட் பண்றான். இது எந்த விதமான ஜனநாயகம்? இதுதான் திராவிட மாடலா? இதுதான் அரச பயங்கரவாதம். நீங்க வன்முறையை தூண்டி விடுறதுக்கு போறீங்க, நீங்க அது பண்ணிருக்கீங்க. நீங்க வன்முறையாளர். அதனால இங்க வேற கட்சிகள் வந்து வன்முறையை தூண்டி விட்டுருவாங்கன்ற பயம். நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது அதை பண்ணீங்க. நீங்க வன்முறையாளர். நீங்க குடி இருந்தாங்களா இல்லையா திமுக காரணங்க? அங்கே போய் ஏன் இந்த போராட்டங்களை மற்ற கட்சி அமைப்புகள், நானும் சொல்றேன், மற்ற கட்சி அமைப்புகள் போராட்டத்துல போய் கலந்து கொள்ளாத அளவுக்கு பண்றீங்க நீங்க? அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! யார் அயோக்கியங்கிறது மக்களுக்கு திமுக இத பாக்குற மக்களுக்கு தெரியும். அதுக்குதான் பயந்துட்டு என்ன பண்றீங்க? 5000 ரூபாய் குடிக்கிறீங்க. ஏற்கனவே நம்ம பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, புருஷன் சம்பாதிச்சு முழு காசு எடுத்து கொடுத்தாலும் நீ என்ன கொடுத்தேன்னு கேட்பாங்க. இதுல இவரு கொடுத்த 5000 ரூபாய் நினைப்ப வச்சுக்கிட்டே நான் ஓட்டா போட போறாங்க. அது போட போறது இல்ல, போட்டி தான் ஆக போறது திமுக. பரவாயில்ல. அப்ப சீமான் வந்து முதலமைச்சரா வரப்போறாரு, சொல்லுங்க. சீமான் முதல்வர் ஆகிறாரா இல்லையா? அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுன்றது என்னுடைய எண்ணம். அது சரி. நான் வந்து வாங்கிட்டு வரேன்.
அப்படியே பார்த்துட்டே இருங்க, ஒரு காலம் வரும். அது வரும். ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அது வரலைன்னு நான் சொல்லல. அதுக்கு அது வரையும் நான் இருக்கணும்ல. நீங்க தானே இருப்பீங்க, நான் இருக்க மாட்டேனே. அப்படின்னு சொல்ல முடியாது. வயசெல்லாம் வச்சு இன்னைக்கு யார் வாழ்வான் யார் வாழ மாட்டான்னு சொல்ல முடியாது. அது வரையும் யார் எப்போ வேணாலும் வரலாம், போயிட்டே இருப்போம். இப்போ திமுகவுடைய பிரச்சாரத்துக்கு ஒரு பாட்டு ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங்க சார். ஸ்டாலின் வரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு. அது மட்டும் இல்லடா, நீ ஒரு நீங்க யூடியூப்ல போய் ஏதாவது ஒரு வீடியோ பாருங்க. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா 20 இடத்துல விளம்பரம் வருது. யூடியூப்ல எந்த வீடியோ இருந்தாலும் சரி, ஒரு சினிமா படம், சேட்டலைட் சேனல்லயே நிறைய விளம்பரங்கள் வந்துகிட்டு இருக்கு. மீனவர்களுக்கு சிறப்பா இருக்கு சம்பாதிச்சு அதுல போடுறாங்க தெரியுமா, எல்லாம் விளம்பரம். இன்னும் என்ன தெரியுமா, இவங்க பேண்டு குண்டி கழுவுறது மட்டும்தான் போட்டோ வீடியோ எடுத்து போடல, மற்றதெல்லாம் கருமம். உண்மையை சொல்றேன், அவ்வளோ விளம்பரம். நேற்று ஒரு திரைப்படம் பார்க்கலான்னு சொல்லி பார்க்குறேன், விளம்பரம் கடுப்பாயிட்டு இது கட் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த இன்டர்வியூ பார்க்குறேன், அதுவும் அதே தான். திரும்ப 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 திமுக 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 திமுகன்னு. அப்போ இவங்க மலை மேலே இறங்கி பள்ளத்து மக்கள் வெறுத்து போயிட்டு உட்காந்து திமுக வேணான்னு சொல்லி முடிவு எடுக்க போறாங்க. சார் உங்களை ஒரு விளம்பர மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுமா பாரு. சரி, இல்ல மீனவர்களுக்கு இந்த மீன்பிடி தடை காலத்துல 8000 ரூபாய் வழங்குறாங்க, நாங்க சிறப்பா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட் எடுத்து போறீங்க. ஆனா அங்க மீனவர்கள் இப்ப கூட ஒரு 20 பேர் பிடிபட்டிருக்காங்க. அப்ப இந்த பிரச்சனை நீண்டுகிட்டே இருக்கு. இதெல்லாம் அப்ப விளம்பரம் மீனவர்கள் அதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கு. மத்திய அரசு ஒரு பக்கம், மீனவர்கள் எல்லை தாண்டி இந்தியாவினுடைய எல்லையை அடுத்து இலங்கையினுடைய எல்லைக்கு போனதுனாலதான் பிடிபட்டாங்க. இவனுங்க ஒழுக்கமா நம்ம இந்தியா எல்லைக்குள்ள மீன் பிடிக்கணும், அடுத்த நாட்டுக்குள்ள எதுக்கு போகணும், அடுத்த நாட்டுக்குள்ள போனதுனால பிடிக்கிறாங்க. இது தெரியாமலே ரொம்ப பேர் அண்ணன் சொல்றாரு இல்ல, எல்லை மீறி போய் பிடிக்கிறாங்கன்னு. முதல்வர் ஒரு அறிக்கை விட்டு சொல்லுங்க. என்ன இல்ல போக வேண்டாம், அதெல்லாம் கொடுத்து எல்லை தாண்டி தான் மீன் பிடிச்சு மீனவர்கள் மாட்டிக்கிறாங்க. இவங்க எல்லைக்குள்ள பிடிச்சாங்கன்னா இலங்கைக்காரன் பிடிக்க மாட்டான்னு சொல்லுங்க. உண்மைதானுங்க, உண்மைதானே. அப்புறம் என்ன சொல்லணுமா? எல்லை தாண்டாம இருந்தாலும் மீனவர்களை பிடிச்சு போவாங்க. பாருங்க, இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. இலங்கை அரசுக்கு ஒத்துழைப்பு இல்லைங்க. ஏன் உங்க ஒன்றிய அரசு உங்ககிட்ட இருக்குல்ல, கப்பலை விட வேண்டியது தானே. எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது. ஒன்றிய அரசுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒன்றிய அரசு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? யார் சொன்னா உங்களுக்கு? ஒரு வர வர RSS வேலை பார்த்தாங்க. நீங்க ஆட்சியில இருக்கீங்க, நீங்க கோரிக்கை வைக்க வேண்டியது. கப்பல் விடுங்கன்னு கோரிக்கை நீங்க வைக்க வேண்டியது. நாங்க ஏற்கனவே விட்டாச்சு. எதுக்கு ஆட்சியில இருக்கீங்க? கோரிக்கையும் விட்டாச்சு, லெட்டர் எழுதியாச்சு. திமுக கிட்ட எப்பவுமே கருத்தியெல்லாம் எதிர்த்து பேச முடியாது. ஆமா ஆமா. உடனே இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் பாஜக கைகூலி, பாஜக ஆதரவாளர், இதேதான் பேசுவானுங்க. நான் என்ன சொல்றேன், நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவர் சொன்னதுதான். அதாவது எல்லை தாண்டி போய் பிடிக்கிறானுங்க மீனவர்கள் அப்படின்னு மீனவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார். இது வெளியே இந்திய அரசு கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. ஆனா திமுக ஒன்றிய அரசு இந்திய அரசு கூட இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி போறாங்க, அதனாலதான் இலங்கை ராணுவம் அவங்களை பிடிச்சிட்டு போகுதுன்ற குற்றச்சாட்டு வைக்கல. ஆனா திமுக காரன் அழகா வைக்கிறாங்க, தாண்டி போறாங்க, உண்மையை குற்றவாளி ஆக்குறாங்க. இதான் உங்களுக்கு உண்மையை சொன்னா உடனே வலிக்குதியா? உமக்கு அதே தான் வேலை. சார், இப்போ திமுக மீது மக்கள் எவ்வளவு அதிருப்தியில் இருந்தாலுமே இப்போ அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அப்படியே கனவு நினைச்சு 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அதான் நான் சொன்னேன். பெண்கள் கூட இப்போ திமுகக்கே மறுபடியும் ஓட்டு போட்டுடலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. சொல்ல வரேன், இவர் 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. இப்ப எந்த பொம்பளையும் மனசுல வச்சுட்டு திமுக ஓட்டு போட போறது இல்லை. அதான் சொல்றேன், புருஷன் சம்பாதிச்சு முழு பணத்தை கொடுத்தாவே நீ எண்ணத்தை கொடுத்து கிழிச்சேன்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால ஓட்டு போடும்போது என்னத்த 5000 ரூபாய் போடா, இப்ப கொடுத்த காசுக்கு ஓட்டு போடுன்னு மாற்றி போட்டு போயிட்டே இருக்க போறாங்க இவங்க. அதான் மலை மேல நினைச்சு பள்ளத்தில் விழுந்துட்டு இருக்கு திமுக. பாருங்க, ரொம்ப சந்தோஷமா வேற இருக்காங்க. கூட்டணி கட்சி வேற ஒவ்வொருத்தரும் அறிக்கை, ஒவ்வொரு நாள் அறிக்கை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் சாணக்கியர் யாரு? ஸ்டாலின். என்னடா சாணக்கியர்? உலக வங்கியிலேருந்து காசை வாங்கி குடும்பத்துக்கு ஏன்னா இன்னைக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் 1,40,000 ரூபாய் கடன் சுமை. யாரு? திமுக ஆட்சி. தமிழ்நாட்டில் மட்டும் சொல்றான், இந்திய அளவுக்கு இந்தியா வாங்குது அது வேற.
அது இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1,40,000 ரூபாய் கடன் சுமை. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது. சார், சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி 6 மாசத்துல கத்துக்கக்கூடிய ஆங்கில மொழியை வந்து எதுக்கு வாழ்நாள் முழுக்க நம்ம படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சீமான் வந்து சொல்லியிருந்தாரு. சீமான் சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம 6 மாசத்துல கத்துக்கிற ஆங்கிலம், அந்த ஆங்கிலம் தான் உலக நாடு பூரா உபயோகமா இருக்கு. புரியுதா? அததான் 6 மாசத்திலேயே கத்துக்கலாமே, அதுக்கு எதுக்கு வந்து ஆங்கில வழியெல்லாம் படிக்கணும்? அவரை போய் 6 மாசத்துல கத்துக்க சொல்லு, அவரை கத்துக்கிட்டு ஆங்கிலத்துல பேச சொல்லு. அப்புறம் எதுக்கு மகனை கொண்டு போய் ஆங்கில பள்ளிக்கூடத்துல கொண்டுட்டு போய் 26 லட்சம் ரூபாய் கட்டி எதுக்கு சேர்த்து விட்டாரு? சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஏன் அடுத்த ஒரு பழமொழி சொல்லுவான், ஊருக்கு தான் உபதேசம் தனக்கு இல்ல. புரியுதா? இதேதான் மேடையில பேசுவானுங்க. இதெல்லாம் காரூண்யத்தை பத்தி திமுக தமிழ் அழிச்சுக்கிட்டு இருக்கு. காரூண்யத்தை பத்தி விடிய பேசுவான். மற்ற உயிரினங்களுக்கு இது கொடுக்க கூடாது, வைக்க கூடாதுன்னு பேசுவான். ஆனா வீட்டுக்கு போன உடனே இல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிட போன உடனே கோழிக்கறி கொண்டு வான்னு சொல்லி திம்பான். புரியுதா? இதுதான் காரூண்யம். இதுதான் ஊருக்கு தான் உபதேசம் தனக்கு இல்ல. புரிஞ்சுக்கோ. இது தெரியாம நீங்களே உட்காந்துக்கிட்டு கேள்வி மேல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏன்னா இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் தான் வருது. வெறும் தமிழை மட்டுமே வச்சு வந்து சர்வே பண்ண முடியாது. அதான் மாடு மேய்க்க போக சொல்லிட்டாருல, மாடு மேய்க்கலாம். மொழி என்பது ஒரு மொழிகள் எந்த மொழி வேணா கத்துக்கலாம். ஏன்னா ஒரு மொழி கற்றுட்டா ஒரு மனுஷன், 2 மொழி கற்றுட்டா 2 மனுஷன், 3 மொழி. ஏன்னா எந்த மொழி பேசக்கூடிய இடத்துல இப்போ ஒருத்தனை ஹிந்தி தெரிஞ்சுன்னா இப்போ வட இந்தியாவில் போனான்னு வச்சுக்கலாம், சரளமாக பேசலாம். அதே நேரத்தில் திணிக்க கூடாது எந்த மொழியுமே. அது ஆங்கிலமா இருக்கட்டும், ஹிந்தியா இருக்கட்டும், எந்த மொழியும் சரி விருப்பப்பட்டு ஏத்துக்கிட்ட ஒரு மொழி தானே. அதை வந்து இப்போ அது பெருசு இல்ல, தமிழ் தான் வந்து முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில ஆங்கிலம் இல்ல, தேவையில்லைன்ற மாதிரி பேசுவானுடைய இது என்னன்னா, இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அவனுக்கு தமிழ் நல்லா தெரிஞ்சாலும் பொது வெளியில வந்து ஊடால 4-5 ஆங்கில வார்த்தை பயன்படுத்ததான் நம்ம ஒரு படிச்சவன் அப்படின்ற மாதிரி அதான் ஆங்கில வார்த்தை பயன்படுத்ததான் படிச்சவன் மாதிரி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் பயன்படுத்துறாங்களா. அதுக்கு தான் சீமானுடைய கேள்வி. ஆங்கிலம் என்பது அவ்வளவு முக்கியம் இல்லை, தமிழ் தான் நம்ம தாய்மொழி, அது முக்கியம். அந்த அடிப்படையில் தான் அவர் பேசுறாரு தவிர வேற ஒண்ணு. அவர் பேசுற பிரஸ் மீட்லயோ எதுலயாவது ஆங்கிலம் கலக்காத சுத்த தூய தமிழ்ல பேசியிருக்காராமா? இல்ல இவர் தான் தூய தமிழ்ல பேசியிருக்காரா? எல்லாம் செய்யறது பூரா அயோக்கியத்தனம். அந்த அயோக்கியத்தனத்துக்கு பட்டு குஞ்சம் கட்டிட்டு இருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. சீமானுடைய பேசிக்குதான் நீங்க என்கிட்ட கேட்டீங்க. நான் வந்து இப்படி சீமான தூய தமிழ்ல பேசுறாரு, அவர் கலப்பட தமிழ்ல தானே பேசுறாரு, ஆங்கிலம் கலந்த தமிழ்ல தான் பேசுறாரு. அவர் எங்க ஆங்கிலம் கலந்த தமிழ் எங்க அவர் ஓபன் பண்ணி பாருங்க, ஒவ்வொன்னு பாருங்க. சுத்த தமிழ் கிடையாது, எல்லாம் ஆங்கிலம். பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன், இளவாடிகள் வாழ்ந்த காலத்து தமிழ் பேசுனா இப்ப உங்களுக்கு புரியுமா, இவருக்கு புரியுமா, எனக்கு புரியுமா? அப்புறம் என்ன மஸ்துக்கு அதை பத்தி பேசுறீங்க சும்மா? இப்ப நம்ம குஸ்தியானது கூட எங்க தலைவரை இட்டுட்டு போறதுதான் இது வழக்கு சொல்லுதான். இதெல்லாம் வழக்கு சொல்லுதான் அங்கங்க இந்த வடார்காடு. அதே போல இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில திரும்ப நீங்க தமிழ் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பழமையான விஷயங்களை கொண்டு வரும்பொழுது அது பிரஷரா தானே ஆகும். இன்னைக்கு இருக்க ஒரு மொழி அழியிறதும் இனத்தை அழிப்பதும் இருமா. மொழி தமிழ வந்து எவனாலையும் அழிக்க முடியாதுமா. தமிழ்ங்கிறது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கக்கூடிய மொழி. அந்த மொழி இன்றைக்கு பாடத்திட்டத்துல அதான் முதன்மையான மொழி. தமிழ் மொழி தான் முதல் மொழி. அதுக்கு அடுத்து தான் ஆங்கிலத்தை நான்டிட்டியலா தான் செகண்ட் பாடமா தான் வச்சிருக்கோமே தவிர முதல் மொழியா தமிழகத்துல வைக்கல. அப்புறம் தமிழுக்கு தானே நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்கோம். தனியார் பள்ளிகள்லாம் வந்து ஆங்கிலம் தான். தனியார் பள்ளிகள்ல ஏமா அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு தமிழ் திராவிட கட்சிகள் அழிக்குது. அவன் வந்து ஹிந்தி தான் வச்சிருக்கான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் வந்து அதாவது சிபிஎஸ்இ ஸ்கூலு நம்ம கண்ட்ரோல்ல. சிபிஎஸ்இ ஸ்கூல் வந்து ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலு. ஒன்றிய அரசு கண்ட்ரோல். மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு எல்லாத்துலயுமே தமிழ் இருக்கு. புரியுதா? இருக்கு. ஆனா அது எந்த இடத்துல இருக்குன்றத நம்ம எந்த இடத்துல இருக்கணும்? தனியார் பள்ளிகள்ல முதல்ல ஆங்கிலம் தான் முதல்ல இருக்கு, செகண்ட் லாங்குவேஜ் தான் தமிழ். ரெண்டாவது லாங்குவேஜ் தமிழ் வச்சிருக்காங்க. அப்ப தமிழ் முதல்ல இருந்து பின்னாடி போயிடுச்சு. அது அரசு பள்ளியில இருக்கும், தனியார் பள்ளியில செகண்ட் லாங்குவேஜா வச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கோ, செகண்ட் லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. அது தேர்ட் லாங்குவேஜா விருப்பப்பட எது வேணாலும் எடுத்துக்கலாம். பிரெஞ்சு எடுக்கலாம், ஹிந்தி எடுக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் வந்து பின்னாடி போயிட்டே இருக்கு. தமிழ் கொஞ்சம் கொஞ்சமா போல தனியார் ஸ்கூல்ல இருக்கிறதுனால போயிடாது. இங்க இருக்கிற 90,000 பள்ளிக்கூடத்தை விட்டு ஒரு மொத்தம் கணக்கு பண்ணா கூட ஒரு 10,000 15,000 ஸ்கூல் வந்து கொண்டு போயிருமா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க தான் அங்க போய் படிக்குது. ஏழை வாழ பிள்ளைகள் அங்க படிக்கல. ஏழைகள்கிட்ட தான் தமிழ் இருக்கு. அவங்க தான் தமிழை பரப்புவாங்க. அப்ப வந்து நீங்க மக்களுக்கு மட்டும் சொல்றீங்க தமிழ் நீங்க படிக்கணும், தமிழ் படிக்கணும். நீங்க ஏன் தமிழ் படிக்க மாட்டேங்கிறீங்க? யார் தமிழ் படிக்கல? அதாவது அமைச்சர்களுடைய அது குழந்தைகளோ, அவங்களுடைய கொள்கை, மகன்களோ, அவங்க மகள்களோ. குழந்தைகளுடைய கொள்கை. அவங்க குழந்தைகள் வானளாவிய உலகம் பூரா ஏன்னா போகணும்னு உங்க நினைக்கிறாங்க. குழந்தைகள் மட்டும் வந்து பல நாடுகள்ல போய் டெக்னாலஜியோட அதான் படிக்கணும். டெக்னாலஜி அதுவே படிக்கணும். ஏழை மாணவர்கள் வந்து தரமில்லாத ஒரு கல்வியை வந்து அப்ப கத்துக்கிட்டு ஏழை வெளிய மாணவர்கள் வரணும். அப்ப தமிழை விட்டுட்டு ஆங்கிலத்தை கத்து கொடுக்கலாமா? முதல் பாடம் ஆங்கிலமா வச்சுக்கலாமா? தரமா சீமான்ட்ட. ஈக்குவலா வந்து நீங்க நடத்துங்க சார். தனியாருக்கு நிகரா வந்து அரசு பள்ளியில கல்விகளை கொண்டு வாங்க. பாரு, அரசு பள்ளியில நடத்துறது வந்து எப்படி அது தனியாருக்கு இன்னைக்கு இவ்வளவு பாரு, நீ இன்னைக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் பண்றேன். சைதாப்பேட்டையில இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அரசு பள்ளி தான் அது, சைதாப்பேட்டை ஸ்கூலு. அதுல படிக்கிற குழந்தைகள் எவ்வளவு படிக்கிறாங்க தெரியுமா? 8000 பிள்ளைகள் படிக்குது. அந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை தனியா இங்க இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ சிபிஎஸ்இ ஸ்கூல் குழந்தைகளோ போட்டி போட இயலாது. அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல்ல அந்த ஒரு பகுதியில எங்கேயோ ஒரு பகுதியில அரசு பள்ளி சிறப்பா செயல்படுது. ஆனா எல்லா அரசு பள்ளியும் சிறப்பா செயல்படுறது கிடையாது. எல்லா பள்ளிகள்லயும் இருக்கு. எல்லா டீச்சர்ஸும் அவங்க வந்து பண்றாங்க. அதுதானே கேக்குறேன் சீமானு. நீங்க இருக்கு எல்லா வசதியும் இருக்கு இல்லையா, ஏன் அமைச்சர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறது இல்லைன்னு கேக்குறேன். அது அமைச்சர்கள் அவங்க சௌரியம். அது அந்த குழந்தைகளுடைய சௌரியம், பெத்தவங்களுடைய சௌரியம். அதுல யாரு ஊழல் காசு எப்படி செலவு பண்ணுன்ற அப்ப இங்க பாரு, நான் வந்து உங்களுக்கு கோளாறு சொல்றேன்னா நான் யோக்கியனா இருக்கணும். நானே அயோக்கியத்தனம் பண்ணிட்டு நான் கோளாறு சொல்லலாமா? நீ உன் பிள்ளைய கொண்டுட்டு போய் கார்பரேஷன் ஸ்கூல்ல சேர்த்திருந்தேன்னா மந்திரி பிள்ளைய ஏன் சேர்க்கல, என் பிள்ளைய சேர்த்து தரமான கல்வி இல்ல, அதனாலதான் தரமான கல்வி. எனக்கு எப்படி வருது வாயில? சும்மா தரமான கல்வி இல்ல. என்ன தரமான கல்வி? தரம்ங்கிறது எதுல வச்சு நிர்ணயம் பண்றீங்க? தரம் தரத்தை நீங்க அரசு பள்ளியிலேயே சேர்க்கலாமே. இந்த அரசு பள்ளியில சேர்க்கறது சேர்க்காது எங்க இஷ்டம். அதான் சொல்ல. அதே போல படிக்கிற எங்களுக்கு தான் தெரியும் அரசு பள்ளி எப்படி செயல்படுது அப்படின்னு. அரசு பள்ளியில அரசு பள்ளியில தான் நான் படிச்சேன். இப்ப வாய் அடிக்கிற இல்ல, இவ்வளவு வாய் எங்க இருந்து வந்துச்சு? நீ கத்துக்கிட்ட அரசு பள்ளி அதெல்லாம் இல்ல. டீச்சர்ஸ் கத்து கொடுத்தாதான் கத்துக்கிட்டு இப்ப இதே மாதிரிதான் ஆசிரியர்கள் போராடும் பொழுது அங்க சரியா பாடம் எடுக்கிறதே கிடையாது. அவங்களுக்கு எதுக்கு லட்சக்கணக்கில் வந்து சம்பளம் அப்படின்னு அவங்க சரியா பாடம் எடுக்கலன்னா சொல்லுவோம், இதுவும் தான் சொல்லுவோம். அப்ப திமுக மாத்தி பேசுவாங்க. ஆளுக்கு ஏத்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணா அயோக்கியம்பா, நல்லது பண்ணா நல்லதும்பா. அதனால அப்ப அவங்கள ஓட்டுக்காக மட்டுமே ஓட்டுக்காக மாத்திரம் பயன்படுத்தல. அது என்ன யூஸ் அண்ட் த்ரோவா? ஓட்டுக்காக மாத்திரம் பயன்படுத்திட்டீங்க. இப்படி பேசினா சிறப்பா பாடம் எடுக்கலாம்னு அப்படி பேசினா ஒழுங்கா வேலையே பண்றது இல்ல. இங்க பாரு, டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக்கோ, டீச்சர்ஸ் சம்பளம் பத்தலைன்னு சொல்றதோ நான் வந்து எந்த காலத்திலையும் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அது என் தனிப்பட்ட விவரம். அது அரசு என்ன வேணாலும் செய்யட்டும். ஒரு 1.5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவன் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா இன்னைக்கு சீமான் சொல்றாரு தரம் இல்லைன்னு அந்த தரத்தை உண்டு பண்ண இயலும். அப்ப அரசு சரியில்லை. நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க, அந்த சம்பளம் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட வேலை வாங்கணுமா இல்லையா? வேலை வாங்காம நீங்க இருக்கீங்கன்னா அப்போ கவர்மெண்ட் மேலதான் அந்த ஃபால்ட். ஏங்க திருடன் பெருசா காப்பான் பெருசாங்க? எத்தனை பேர் பின்னாடியே திருடன் பின்னாடியே நாங்க போயிட்டே இருக்க முடியும்? ஏங்க ஒவ்வொரு திருடனுக்கும் ஒரு போலீஸ் நிப்பாட்ட முடியுமா? என்ன பேசுறீங்க? அவனுக்கு மனசாட்சி வேணும். நம்ம இந்த சம்பளம் வாங்குறோம், நம்ம இந்த சம்பளத்தை வச்சு குடும்பம் நடத்துறோம், நம்ம பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கிறோம். ஆகையினால நம்ம நேர்மையா அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அந்த புத்தி வேணும். ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூலுக்கு ஒரு டிஓ போடுறாங்க. அந்த டிஓ அடுத்தடுத்து அவங்களுக்கு ஒவ்வொரு பதவி, கடைசியா கலெக்டர் அப்புறம் இது அமைச்சர்லையும் அது கல்வித்துறை அமைச்சர் என்ன பிடிங்கிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்ககிட்ட வேலை வாங்குங்க, தரமான கல்வியை கொடுங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு முன்னுதாரணமா இருங்க. அமைச்சர்களுடைய பிள்ளைகள், எம்எல்ஏக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போய் அந்த தனியார் பள்ளி அரசு பள்ளியில சேருங்க. சேர்ந்தோன்னா அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க? தனியார் பள்ளிகளை விட்டு அமைச்சருடைய பிள்ளைகள் அங்கதான் படிக்குது, முதல்வர் பிள்ளை அங்கதான் படிச்சது, முதல்வருடைய பேரன் படிக்கிறான், முதல்வர் கொள்ளு பேரன் படிக்கிறான் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு ஆர்வம் வரும். அப்ப அந்த கல்வியினுடைய தரம் உயரும். இதைதான் சீமான் சொல்றாப்புல. அதுக்கு சீமான் அட்டாக் பண்ண உன் பிள்ளை எங்க படிக்கிற, உன் பிள்ளை எங்க ஒழுக்கமா இருந்து அடுத்தவங்க ஒழுக்கம் இல்லாத போது அடுத்தவனுக்கு ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டுதான் சீமான் அங்க போய் படிக்க வைக்கிறான் இல்லையா? எனக்கு தெரியாது. இவரு சொல்றாங்க 25 லட்சம் எல்லாம் இருக்கு, 26 லட்சம் வருஷத்துக்கு. சும்மா கவட்டு அப்படித்தான். இப்ப நேத்துக்கு தான் என் பேத்திக்கு போய் கேட்டு வந்தேன்.
என் பேத்தி கேட்டது வருஷத்துக்கு அவ்வளவு கேக்குறாங்க, ஒரு வருஷத்துக்கு 26 லட்சம் ரூபாய் கட்டணுமா. நீங்க திமுக இருக்கீங்க, நீங்க கட்டுவீங்க, சீமான் எங்க கட்டுவாரு? சினிமான என்ன காட்டிலும் மாப்பிள்ளை தாயா வசதி வாய்ப்புகளோட, மாமனார் வீட்டு சொத்து இருக்கு, வீட்டுக்காரமா சொத்து இருக்கு, மாப்பிள்ளைக்கு திரள் நிதி வருது, அவர் தான் சந்தோஷமா இருக்காரு ஐயா. அவர் என்னை கஷ்டப்படுறேன்னு நினைக்க சொன்னாரு. திரள் நிதி தானே வருது, ஊழல் பண்ணல. ஊழல் திரள் நிதியும் ஊழல் தானே. அதே மக்களுடைய காசு வரி பணத்தை பிடிங்கி திங்கல இல்ல அவரு. அப்புறம் அது எங்க இருந்து வருது? திரள் தானே. திரள் நிதிங்கிறது எங்க இருந்து? மக்கள் தானே போராட்டம் பண்றேன், மக்களுக்காக செயல்படுறேன், அதனால எனக்கு நிதி கொடுங்க, அன்பளிப்பா கொடுக்குறது. அன்பளிப்பு. நீங்க பண்றது என்ன? ஊழல். 5000 கோடி மழைநீர் கால்வாய்க்குன்னு ஒதுக்கிட்டு 1000 கோடி செலவு பண்ணிட்டு 4000 கோடி ஆட்டையை போடுறது. அந்த வேலை பண்ணல சீமானு. ஐயா, சீமான் நல்லவரு, வல்லவரு, ஆட்சிக்கு வரட்டும், முதல் மரியாதை நான் பண்றேன், கவலையை விடுங்க. அது திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் வீராப்பா பேசுவாங்க. எதிர்கட்சியா மாறினாங்கன்னா அப்படியே ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா பண்ணிட்டு சம்பாதிக்கணும் இல்லை. இவங்களுக்கு சம்பாதிச்சு கை வரன்னு அது சொல்றது கரெக்ட் தான். சீமானு இல்லையா, பிஜேபி வந்தாலும் பிஜேபி பின்னாடி சுத்தி கிடப்பாங்க திமுக. ஆமா ஆமா, நான் சொல்றேன் பாருங்க, எழுதி வச்சுங்க. நாளைக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் ஆளுனாங்க, பிஜேபிக்கு அடிமைகளா கிடப்பாங்க அவங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. நன்றி.